ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவை சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது உருளைக்கிழங்கு பொரியல் அல்லது வறுவல்னு கூட சொல்லலாம். அதாவது உருளைக்கிழங்கு வந்து நம்ம சிப்ஸ் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி தண்ணியில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீட்ட வாக்கில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். திக்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்னஸ் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இதை வந்து என்னென்னா ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துகிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த உப்பு தண்ணியிலேயே ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். 11 minutes later. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நம்ம ஊற வச்சுட்டோம். இப்போ இருக்கிற இதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். இந்த தண்ணியை ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வடித்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஆயில் வந்து நல்லா காஞ்சிரட்டும். இப்போ நம்ம தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை கிடையாது, இது வந்து என்னன்னா ஷெலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது அப்படியே லைட்டாக ஒரு பரட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடுங்க. இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம அதாவது என்னென்னா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதாவது 75% வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். 25% வந்து நம்ம ஃப்ரை பண்ணல. இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். சிட்டிகை மஞ்சள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக நம்ம 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் லைட்டாக புளிப்புக்காக நம்ம அம்ச்சூர் பவுடர் 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். சாட் மசாலா 3/4 டீஸ்பூன். இப்போ நம்ம இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த உருளைக்கிழங்குக்கு போடக்கூடிய மசாலா வந்து இதுதான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாட் மசாலாவில் உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை மசாலா ரெடி பண்ணியாச்சு. அதே பேனில் நம்ம கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு 2 பூண்டு வந்து நம்ம பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். பூண்டு பிடிக்காதவங்களுக்கு ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி இருந்தாலே போதும். நம்ம இப்போ சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அப்படியே வந்து வதக்கிட்டு ஒரு சிலருக்கு அந்த பச்சை மிளகானோட ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஆல்ரெடி எண்ணெய் ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெயே விட்டுருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பொடியை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது நார்மலாக பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம சாப்பிடுவோமோ கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதாவது ஃப்ளேவராகவும் இருக்கும். அந்த ஆம்ச்சூர் பவுடர் சாட் மசாலானோட ஸ்மெல்லோடு இருக்கும். இதே மசாலா வந்து நீங்கள் ப்ரோக்கோலி செய்கிறப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். பெப்பர் பவுடர் தூவிட்டு இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சிங்கன்னா அதாவது தண்ணி போய் திருப்பியும் வந்து இதாகிட்டு நொதன்னு ஆகிடும். அதனால் மூடி வைக்காமையே தான் இது ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னென்னா ரச சாதம், தயிர் சாதம், அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனை திவ்வுலகு. விளக்கம்.
இனிமையான சொற்களோடு தக்கவர்க்குப் பொருளை உதவி காக்கவல்ல அரசன் தன் மனத்தில் கருதியவாறே இவ்வுலகமும் அமையும்.